சரி படுத்துக்கிறேன். நான் கொடுத்த டைம் என்ன முடிய போகுது. அசல் இந்த கையிலையும் வட்டி இந்த கையிலையும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ராபிச்சக்கார மாதிரி லோ லோன் பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்ட செய்யணும் வேற. ஆமா அது எப்படி 100 அழுகின முட்டை தக்காளி 100 சோடா பிஞ்ச செருப்பு. யோ என்னய்யா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது. என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாதே. செப்பு தமிழரசி செப்பு. தாவடியா கண்டது காதல? யோ சும்மா நெடு நெடுன்னு பணமர மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம் வீர தாய ஒரு பொண்ணு விரும்புவா. நான் தெரியாம கேக்குறேன். இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. இந்த ஏரியா பிஸ்தா துறவீடுதானா? துறவீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது துறவீடுதானா? துறவீடு இதுதான். அவன் என் புள்ளதான். துறை இருக்கா? நாவா? மரியாதை மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமென சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புதான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவியடி. விளையாடாத. மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கப்ப மகளை யார பார்த்து திருட்டு குடும்பங்கிற? நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்கிற? அது இல்லம்மா, ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி. என் மூப்பத்திய டி திருப்பி குடுக்கல டி. போலீஸ் வரைக்கும் டி. போக வேண்டிய டி வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ். நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரெண்டு ஒண்ணு பாத்துருவேன்? நான் பேச ஆரம்பிச்சேன் நீ சாலா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்கடி. அடி போடி. நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? நீ எத்தனை தலைவரி அடிக்கிறது? ஆமா அடிப்பேன். இனிமே கடிப்பேன். என்னைய கடிக்க. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கோமணமா கட்ட கட்டடி. கட்ட கட்டு. என்னடி சண்டை போடுறத
பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்ல? யாரு அது ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்ட் பேண்ட் அடிக்கிறது? அது உங்க பெரியமாவ இல்ல சைதை தமிழரசிய? பெரியமாவா? நமக்கு இந்த வயசான காலத்துல உன் கற்பை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மிருக்கு மிருக்கு வந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்றியா? நீங்க எல்லாம் ஒரு மகனா? மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோத்து ஓடு. அட சொல்லி வாய முடிக்காரேட்டைக்கு தனியா வந்து என்ன அடிச்சல கூட்டத்தோட வந்து உன்னை மிதிக்கல. பெரு சாயி சாயி தமிழருக்கு இல்ல அடிப்படி படி இப்ப காதல நான் தான் ஓட்ட பண்ணுமா? ஐயா நான் இருக்குங்க. சரி சரி. காதல் வலிக்குதுப்பா. அது கூட இந்த அப்படி கட்சியில புதுமை பரிசு வந்தாச்சு. ஓடுல மனிதா கிடைக்கிறது எப்படியா பிறகு அசிங்கமணி இருப்பாரு குடி. சரிங்க. ஏழை பங்காள நரிவரசு, ஏழை பங்காள நரிவரசு, ஏழை பங்காள நரிவரசு, எம்எல்ஏ அரிவரசு, எம்எல்ஏ அரிவரசு. உங்க மகன் வேஸ்ட் ஆத்து விட்டுறாரு. எந்திரி. யாரு? நான் தான் ஐயா. வேப்பேரி கற்பழிப்பு கேஸ்ல உங்க மகனுக்கு எதிராக சாட்சி சொன்னது நான் தான் ஐயா. என்ன காப்பாத்துங்கயா, காப்பாத்துங்கயா. நான் உன்ன மனுஷன் அங்க வேமா வந்துட்டு காப்பாத்துங்கயா. ஐயா என் தங்கச்சி கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இன்விடேஷன் நேர்லயே கொடுத்துட்டு போலான்னு இங்கேயே வந்துட்டேன். இந்தாங்க ஐயா. கருமாதி எனக்கு தான் கல்யாணம். செல்வராஜ இது ஓ ஏரியா தானே? காலத்துக்கு 500 ரூபாய் எழுதியாச்சுல. இவன் கருமாதிக்கு 5000 இன்ஸ்பெக்டர் ஜாப்ல வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு 10,000 வீட்டுக்கு வந்து அப்புறமா செத்து போயிட்டாங்க. நாடி பிடிச்சு பார்த்து செத்துட்டாங்க. சரி போக வேண்டிய வயசு தான். உள்ளவாடா மனுஷரத்தான் எந்த நேரத்தினா இருக்கு. போ வீட்டுக்கு போனோம்னா ஒரு நாள் காப்பி தண்ணியில கூலி இன்னைக்காவது கூட சொல்ல சரியா வேண்டிய. என்ன எல்லாரும் நின்றீங்க? போங்க போங்க போங்க. சீக்கிரம் சுடுகாட்டுக்கு அனுப்பியா? தூக்குடா சீக்கிரம் வாங்கடா. பண்ணிச்சிருங்க முதலாளி, என்ன பண்ணிச்சிருங்க. தூக்கம் என்ன இப்படி குடிக்க வச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கு முதலாளி. இப்படி கதறி அழுகுற அளவுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? என் தம்பி செத்துட்டான் முதலாளி. உலகத்துல வேண்டியவன் வேண்டாதவெல்லாம் தினமும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கெல்லாம் இப்படி குளிச்சுட்டு அழுகுறதா முதலாளி? உங்களுக்கு வேணா கூட பிறந்தவங்க சாகிறதும் அவங்களை சாகடிக்கிறதும் சகஜம். ஆனா நான் ஊசருக்கு ஊசரா வளர்த்த என் தம்பிய கொண்டுட்டாங்க முதலாளி. அதான் என்னால தாய்க்க முடியல முதலாளி. சரி உன் தம்பிய கொண்டது யாரு?
எம்எல்ஏ அறிவரசும் அவனுடைய ஆட்களும் காதுகுத்து திருவிழா கூட்டத்தின் நடுவுல வச்சு தம்பிய கதிர கதிர கோடிட்டாங்க முதலாளி. சாட்சியே இல்லாம அந்த கேசையே முடி மறைச்சிட்டாங்க முதலாளி. என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தாண்டா. ஒண்ணு பண்ணு, அவனை நான் தனியா பாக்கணும்னு சொல்லு. ஐயா, நான் சொன்ன அந்த ஆட்டோ டிரைவருடைய அண்ணன் அந்த கருப்பு கண்ணாடிக்காரன் தான். நான் சொன்ன எம்எல்ஏ அறிவரசு அந்த கண்ணாடிக்காரன் தான். நான் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சா நீங்க இங்க வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டியவனுடைய தம்பியை நீ கொண்டு இருக்க. பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. என் மகன் கொண்டுட்டான்னு போலி சப்போர்ட் இருந்தனால உன் மகன் தப்பிச்சுக்கிட்டான். ஓ சப்போர்ட் இருந்தனால இந்த கண்ணாடிக்காரன் தப்பிச்சுக்கிட்டான். என்ன சொல்ற? புரியல. இவனை கொன்னுடுவேன்னு சொல்றேன். எதிரியோட பலம் தெரியாம மோதுற. எதிரிதான் என்னோட பலம். என்னையும் மீறி அவன் மேல நீ கை வைக்க முடியாது. அவன் மேலேயே கை வச்சிட்டா. இந்த பஞ்சு மட்டும் எப்பவுமே நீ தப்பாவே செய்யற பாத்தியா? என்ன தோற சின்ன வயசுல இருந்து எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். என்னடா பாக்குற? நாங்க ரெண்டு பேரும் பாலிய சிநேகிதர்கள். அவனுக்கு ஒருத்தன் எதிரினா அவன் எனக்கு எதிரி தான்டா. என்னடா இப்ப எங்க ரெண்டு பேருக்குமே நீ தாண்டா எதிரி. எதிரிய நாங்க விட்டு வச்சதே. சார், சட்டத்துல எவ்வளவோ ஓட்டைகள் இருக்கு. அதுல பூந்து இந்த பெரிய மனுஷங்க தப்பிச்சுறாங்க சார். இதுக்கெல்லாம் யாரையா காரணம்? உன்ன மாதிரி கைக்கூலிங்க தான். அந்த ஆட்டோ டிரைவரையும் அவன் அண்ணனையும் எம்எல்ஏ தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு சாட்சியே இல்லாம நீ பண்ணிருக்கலாம். ஆனா நீ சொன்னீங்க சட்டத்துல நிறைய ஓட்டை இருக்குன்னு. அதே ஓட்டைக்குள்ள புகுந்து ஒரு புது சாட்சி என்னால உருவாக்க முடியும். ஓ ஒரு நிமிஷம். நாம பேச நம்ம ரெண்டு பேர்த்த வேற யாருக்கும் தெரியாது. அப்படி வெளியில தெரிஞ்சது நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாட்ட. அங்க இருக்கிற லாக்அப் ரூம்ல தான் இருப்ப ஜட்டியோட. சார் போமேன் பேசுறானு ரொம்ப. ஹலோ. ஐயோ, டிஎஸ்பி ராஜரத்னம் சார் இருக்காங்களா? அவர் வெளியே போயிட்டாரே. நீ யாரு? அவரோட பொண்ணு பேசுறேன் சார். இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க? எம்எல்ஏ பையனை தொடச்சிட்டு வரா சார். ஐயோ, அவன் கிட்ட வந்துட்டு இருக்கான் சார். அவன் நெருங்கிட்டான் சார். ப்ளீஸ். டெலிபோன் பூத்து ராத்திரி நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த காட்சியை நான் பார்க்க முடியாம போச்சே. ஏமா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆக போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார். வச்சிரு வச்சிரு. ஹலோ 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 ஹலோ. பேசிட்டியா? இன்ஸ்பெக்டர் பேசிட்டியா? என்ன சொன்னாரு? அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்பாரு. வரமாட்ட? வா வா. யாரு? சுமதி, என்னம்மா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன என்ன ஏற்று வரவன நடந்தது? எம்எல்ஏ மகன் என்ன துரத்திட்டு வர வரலையேம்மா. எம்எல்ஏ மகன் உன்னை துரத்திட்டு வரானா? எதுக்கு? நீ வா உள்ள. ஏய், என்ன இங்க வந்திருக்க? டோர் நம்பர் 7 ராசியான நம்பர் தான்.
பரவாயில்ல, டெலிபோன் பூத்தோட இந்த இடம் நல்லாவே இருக்கு. ஏ கழுவி, ஒரு 10 நிமிஷம் வெளியே வா, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன். உனக்கு ஒன்னாதான் காசு தரேன், போ ஒதுங்க. வேண்டாம் ஐயா, இது நல்லது இல்லையா. நீங்க எம்எல்ஏ பிள்ளையா, போயிடுங்க ஐயா. ஐயா போயிடுங்க ஐயா. நான் எம்எல்ஏ பிள்ளை தானே, அப்புறம் எப்படி பேச போறது? நான் ஏதாவது செஞ்சுட்டு போனாதான் எனக்கு மரியாதை. சொல்லு என்ன? இது பாருங்க தம்பி, நீங்க ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம். என் வீட்டுக்குள்ள இந்த அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் தம்பி. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் தம்பி. தம்பி, அது பச்சை குழந்தை தம்பி, அதை விட்டுருங்க தம்பி. பச்சை சிவப்பா நான் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கழுவி, நீ நகரு கழுவி. ஆய், மரியாதையா சொல்றேன், போயிடு. இல்ல என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, நீதான் புலிய முறத்தால் அடிச்சு விரட்டின தமிழ் கிழவியோ? ஆமாண்டா, புலிய விரட்டுறதுக்கு தான் நாங்க முறத்தி எடுப்போம். உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு இது போதுண்டா. அச்சுதானே பின்ன இத வச்சுட்டு பெஞ்சாமரமா வீச போறேன். போடா போடா என்னன்றப்பா? போடா. என்ன நன்ன? போடா போடா போடா. என்னையா வழக்கு பார்த்தா அடிக்கிற? இது 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? 4 பேருக்கு என்னடா, 40 பேருக்கு தெரிய வைக்கிறேன். ஏ ராமாயி, சுப்பிரமணி, இந்த கேவலத்துக்கு பிறந்த நாயி, இந்த பொண்ணு வழக்க தாயமா கைய பிடிச்சு இழுக்கிறாயா. விளக்கு மாத்தால அடிக்காம வேற என்ன பண்றது? வெள்ளையம்மா எப்படி அடிச்ச? எப்படி அடிச்சனா? இனிமே நீ பொண்ணு சாவு, 100 சாவு. பெரிய இடமா, பெரிய இடம், பெரிய இடம். பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். ஏய், போடா. ஒப்பனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. என்னடா முறைக்கிற? போடான்னா ஓண்டிடுவேன். வா